ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் 100 காலேஜஸ் இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டிங்க. என்ன அப்படின்னா என்னடா 100 கல்லூரிகள் சொல்கிறையே, எந்த அடிப்படையில் சொல்கிற அப்படின்னு இருக்கலாம். இப்போது நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிஎன்ஏ வெப்சைட் மூலயமா ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, நீ என்ன தான் முக்குனாலும் நேரில் போய் விசிட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஏன் நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ சமீப காலமாக ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம போடுற வீடியோஸில் இந்த கல்லூரிகள் வைக்கிறோம் இல்லையா, இந்த ஆர்டர் மாற்றுறாரு, வரிசை மாற்றுறாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வரும்பொழுது நீங்கள் வைக்கிறதா சாய்ஸ், நான் வைக்கிற சாய்ஸ் கிடையாது. இங்கே நான் உங்களுக்கு அருமையான 102 கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கேன். 100 கட் ஆஃப்லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் யார் வேணாலும் இந்த கல்லூரி ப்ரிஃபர் பண்ணலாங்க. சரிங்களா? 100 கட் ஆஃப், இங்கே கட் ஆஃப் போட்டதில் ஓசி கட் ஆஃப் ஃபார் சிஎஸ்சி, அது நீங்கள் பார்க்க வேண்டாம். டிஎன்ஏ வெப்சைட்டில் இப்போ பெரிய இன்ஸ்டியூட்னா என்ன கிடைக்கும் போய் பார்த்துக்கலாம். 100 கட் ஆஃப்லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் மேட்ச் ஆகும் 102 கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கேன். இது வரிசைப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. இங்கே நான் வந்து என்னுடைய பார்வையில் ஒரு பார்த்து அவங்க நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, சில கல்லூரியில் ஃபேக்கல்ட்டியே இல்லையா, சில கல்லூரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, சில கல்லூரியில் சாப்பாடே நல்லா இருக்காதான், சில கல்லூரியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்காதாமா, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே நல்லா இருக்க கல்லூரிகள் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். மோஸ்ட்லி ஓரளவுக்கு இல்லை, நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற கல்லூரியும் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு கீழே வரும்பொழுது அவங்க என்ன அவங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பர்ஃபார்ம் கொடுக்குறாங்களோ நான் அது இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதில் கட் ஆஃப் வைஸ் நான் சொல்லலை. நான் சொன்னது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் வளர்ந்து வர கல்லூரிகள். புரியுதுங்களா? கடந்த 3 வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய வளர்ச்சி, பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பையனுக்கு என்னங்க தேவை, பிளேஸ்மெண்ட் இருக்கணுமா, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கா. இன்றைக்கெல்லாம் வேலை வாய்ப்பே கம்மி தான். ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஏஐ வந்தனாலையும் இல்லை காஸ்ட் அதிகமானாலையும் கம்பெனி வந்து துரத்தி விட்டுறாங்க. இப்போது ஒரு நல்ல கல்லூரியில் போய் படித்தா தான் ஒரு பிளேஸ்மெண்ட்டு. நம்ம எதுக்குங்க மக்களை ஏமாற்றணும் சொல்லுங்கள்? இல்லைன்னா என்னை இவ்வளோ பேர் பார்ப்பாங்களா? நான் வந்து என்னை குறை சொல்கிறவங்கள தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வரிசைப்படுத்துறதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நல்ல காலேஜ் இதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாப் மோஸ்ட் 100 கல்லூரிகள் நான் பின்னாடி இருந்து சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறீங்க நிறைய பேர், அதனால தான் பின்னாடி இருந்து சொல்கிறேன். வீடியோவை ஃபஸ்ட்டு டாப் சொன்னோன்னே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அதனால் பின்னாடி இருந்து சொல்கிறேன். அப்படியே டக்க நோட் பண்ணிட்டு வாங்க. பிடிஎஃப் தர முடியாது, ஸோ அதனால் நோட் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், தமிழ்நாட்டுக்கே போய் சேரட்டும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஸோ 1452 102 பொசிஷன், பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி 139.5 ஓசி கட் ஆஃப், 101 2634 கவுன்சிலிங் கோடுங்க. இது கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். எக்ஸல் இன்ஜினியரிங் நாமக்கல் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன், ஆனால் கட் ஆஃப் லோ தான் 144. 2716 100th பொசிஷன் பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது அட்டானமஸ் 155. பார்க்கில் இன்னொரு கேம்பஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 99th பொசிஷன் 1316 அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 161. இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, போய் பார்க்கலாம். அதாவது லோ கட் ஆஃப் மாணவர்கள் 150 கீழே தான் பார்க்கலாம். 98th பொசிஷன் 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் 164 பார்க்கலாம். அடுத்தது 164னா 164 இல்லை, இங்கே சொன்னதில் ஓசி கட் ஆஃப் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி எல்லாம் கம்மியாயிரும். 150 130 கீழே இந்த கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, போய் பாருங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில். 97th பொசிஷன் 1408 ஐஎஃப்இடி விழுப்புரம் 176 கட் ஆஃப். அடுத்த 96th பொசிஷன் 4965 பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் 165ங்க. அடுத்த 95 பொசிஷனில் 2755 நேரு இன்ஸ்டியூட்டுங்க, நேருவோட செகண்ட் கேம்பஸ் 166ங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாலக்காடு மெயின் ரோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2743 கோயம்புத்தூரில் இருக்கிறது. 2743 94th பொசிஷன் 168.5. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க, யூசி கேம்பஸ், கான்ஸ்டியூட் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பார்த்து எடுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ நல்லா இருக்காது, பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்காது. உண்மையை சொல்லிடுறேன், ஏன்னா கவர்மெண்ட் காலேஜுங்க, செமி கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன சார் இவ்வளோ குறை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், லோ ஃபீஸ் படிக்கிறக்கா பையன் பாவம் ஹை கட் ஆஃப்லாம் போய் சேருவாங்க. ஃபீஸ் 30,000 தான். ஆனால் பிளேஸ்மெண்ட்டெல்லாம் ப்ரைவேட் கல்லூரியில் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. 172ங்க. அதனால் போய் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. 92th பொசிஷன் 2607 கேஎஸ் ரங்கசாமி. ஸோ இது வந்து நாமக்கல் 172ங்க. அடுத்த 91th பொசிஷன் 2741 பிஏ வந்து பொள்ளாச்சியில் மகாலிங்கம் அவங்க தான். ஸோ அதனால் 166.5 இதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 90th பொசிஷன் 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் 165.5ங்க.
அடுத்து வந்து 89th பொசிஷன் 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி 174ங்க. அடுத்து 88th பொசிஷன் 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர், நான் இங்கே தான் படித்தேன், 176 கட் ஆஃபுங்க. அடுத்து 87th பொசிஷன் 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், இதை பற்றி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, அது ஒரு ரிவ்யூவாக வரும். சென்னை ஜோனு 168ங்க. அடுத்து 86 பொசிஷன் 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜேபிஆர் குரூப்ஸோடது 172.5. அடுத்து 85th பொசிஷன் 1307 ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கு 169ங்க. அடுத்து வந்து 84th பொசிஷன் 1122 வேல்டெக் ஹைடெக் வேல்டெக் மல்டிடெக் இருக்கு, அதோட செகண்ட் கேம்பஸ் ஹைடெக் ஓரளவுக்கு பரவாயில்ல 176 கட் ஆஃபுங்க. அடுத்து 83 பொசிஷன் 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி அட்டனமஸாக மாறிடுச்சு 176ங்க. அடுத்து 82th பொசிஷன் 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங், சக்தியிலே 2 காலேஜ் இருக்குது, குழப்பமாயிரும். இது காரமடை சக்தி கோயம்புத்தூரில், கவுன்சிலிங் கோடு வச்சு பார்த்துக்கோங்க 168. இந்த கல்லூரியில் கொஞ்சம் போய் பார்த்து எடுத்துக்கோங்கப்பா என்ன தானே வச்சாலும். 81th பொசிஷன் 272 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நேருவோட ஃபஸ்ட்டு கேம்பஸ் 174ங்க. 80th பொசிஷன் 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒத்தக்கால் மண்டபம் 174.5 கோயம்புத்தூர். 79th பொசிஷன் 2620 உமன்ஸ் ஃபார் விவேகானந்தா காலேஜ் திருச்செங்கோடு, மிகப்பெரிய ஒரு கல்லூரி, நல்ல பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, போய் எடுத்துக்கலாம் 163.5. 78th பொசிஷன் 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி 184ங்க. இது தவிர்க்கவே முடியாதுங்க, ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூராக தான் இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மின்னு தான் பசங்க சொல்கிறாங்க. ஏன் சார் குறை சொல்கிறீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும் தான் ஹை கட் ஆஃப் மாணவர் போகிறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சாய்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி. 77th பொசிஷன் 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை 184.5ங்க. இதுவுமே அது மாதிரி தான், அது மதுரை திருநெல்வேலி. கோயம்புத்தூரில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் தான் மிகப்பெரிய ஒரு கல்லூரிங்க, அது நல்லாயிருக்கும். அடுத்தது 76th பொசிஷன் 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக் கன்னியாகுமரியில் நல்ல காலேஜ் தான் 177ங்க. அடுத்த 75th பொசிஷன் 4955 பிரான்சிஸ் சேவியர் திருநெல்வேலி, ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான் 174ங்க. 174 176 எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த கல்லூரியில் இந்த வருஷம் 150K கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 155K கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கீழே போய் பாருங்கள், நான் கொடுத்த டேட்டா வச்சு நீங்கள் டிஎன் வெப்சைட்டை போய் பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். அதாவது கட் ஆஃப் வச்சு இப்போ பார்த்துட்டு ரேங்க்கும் பார்த்துக்கோங்க, உங்கள் ரேங்க் வச்சு பார்க்கணும், உங்கள் ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்க்கணும், டிஎன்ஏ வெப்சைட்டில் உங்கள் ஜென்ரல் ரேங்க் வச்சு பார்க்கணும். அடுத்தது 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 176ங்க. அடுத்தது 2708 73 பொசிஷன்ஸு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்துஸ்தானோட ஃபஸ்ட்டு கேம்பஸு 181ங்க, நல்ல காலேஜ் தான். 72th பொசிஷன் 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை அட்டானமஸ் காலேஜ் 174.5ங்க. 71th பொசிஷன் 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பச்சாப்பாளையம் ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, பழமை வாய்ந்த கல்லூரி, அவங்களோட செகண்ட் கேம்பஸ் 176.5ங்க. அடுத்தது 70th பொசிஷன் 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போடி கோயம்புத்தூர், கற்பகத்தோட செகண்ட் கேம்பஸ் 185.5. 69th பொசிஷன் 2613 கேஎஸ்ஆர் நாமக்கல், நல்ல காலேஜ் தான் 167ங்க. அடுத்து 68th பொசிஷன் 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் 173ங்க. அடுத்து 67th பொசிஷன் 5904 கேஎல்என் சிவகங்கை 173.5. 66th பொசிஷன் 3830 கே ராமகிருஷ்ணன் திருச்சியில் இருக்குது 117 மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்த 65th பொசிஷன் 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலப்பட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 177.5, இதுவுமே நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் தான், போய் பாருங்கள். 64th பொசிஷன் 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வடக்கல் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது 172 வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப். கடந்த 3 வருஷத்தோட டேட்டா வச்சு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் பக்காவாக இருக்குது இவங்களோடது, ஏன்னா அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதனால இந்த கல்லூரி வச்சுருக்கோம், போய் பாருங்கள். அடுத்தது 63 பொசிஷன் 2628 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பாவையில் 2 கேம்பஸ் இருக்குது, பாவையில் இன்னொரு கேம்பஸ் இருக்குது, அது முதல்ல வச்சுருக்கோம், இது வந்து பின்னாடி வச்சுருக்கோம். 2 கேம்பஸுமே ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரே பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க சமீப காலமாக. ஸோ அதனால் அந்த கல்லூரியை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் 146. ஸோ அடுத்த 62th பொசிஷன் 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறப்போகுது. ஸோ ரத்தினம் மிஸ் பண்ண வேண்டாம், அட்டானமஸ் கல்லூரி 179. அடுத்த 61th பொசிஷன் 2736 டாக்டர் என்ஜிபி, இதுவும் அட்டானமஸ் கல்லூரி தான் 183ங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். 60th பொசிஷன் 1118 வேல்டெக் மல்டிடெக் வேல்டெக் ஹைடெக்கோட இன்னொரு கேம்பஸுங்க, சரிங்களா, வேல்டெக் ஹைடெக்கோட ஃபஸ்ட்டு கேம்பஸ். ஸோ இதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் 175ங்க. 59th பொசிஷன் 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட், இதுவுமே அட்டானமஸாக மாறிடுச்சு 182.5 கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கேஜி குரூப்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும், பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் தான், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 58th பொசிஷன் 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 188, ஹை கட் ஆஃப் மாணவர்கள் போகிறாங்க, ஆனால் பேக்கேஜ் பார்த்துக்கோங்க,
உங்களால் முடியலன்னா ஃபீஸ் கட்ட முடியலனா போய் சேர்ந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 57th கொஸ்டின் 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி அட்டானமஸ், மிகப்பெரிய ஒரு கல்லூரி. கே ராமகிருஷ்ணன், சாரநாதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். அதெல்லாம் விட்டு இந்த சைடு வரானுங்க பசங்க, ஏன்னு தெரியல. 183.5. அடுத்து 56th பொசிஷன் 2709 ஜிசிஇ ஈரோடு. ஸோ ஜிசிஇ ஈரோடு பொறுத்த வரைக்கும் அதே கட் ஆஃப் தான் 191.5 கட் ஆஃப் தான் இருக்கும். ஏன்னா மாணவர்கள் ஃபீஸ் கம்மின்னு தான் போகிறாங்க, பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஆனால் பேக்கேஜ் நமக்கு தகுந்த மாதிரி இருக்காது. 55th பொசிஷன் 1126 வேலம்மாள் இன்ஜினியரிங் ரெட் ஹில்ஸு அம்பத்தூர் 180 கட் ஆஃப், இதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 54th பொசிஷன் 1306 ஜேபிஆர் குரூப்ஸோடது 174. அடுத்து 53 பொசிஷன் 274 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நமக்கரை கோயம்புத்தூர் ஜோனில் இருக்குது 149.5. இந்த கல்லூரியில் கடந்த 3 வருஷத்தை டேட்டா எடுத்து பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட்ஸில் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம், நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த 52th பொசிஷன் 2357 விஎஸ்பி கோயம்புத்தூருங்க. விஎஸ்பி கோயம்புத்தூர், விஎஸ்பி கரூர் ஃபஸ்ட்டு கேம்பஸு, கோயம்புத்தூர் செகண்ட் கேம்பஸு 173ங்க. இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். 51th பொசிஷன் 2349 தானிஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தானிஷ் ஹைடெக் 171.5. மிகப்பெரிய லெவலில் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல் இன்டர்ன்ஷிப் வரைக்கும் எல்லாமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க. 171.5 அதான் கட் ஆஃப் ஹையாக இருக்குங்க. கடந்த 3 வருஷத்தில் இந்த ஹை கட் ஆஃபுங்க, நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். 50th பொசிஷன் 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். 188 பொசிஷனில் இருக்குது, 188 கட் ஆஃப். ஆனால் வந்து நேஷனல் இன்ஜினியரிங் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா எல்லாம் இந்த சைடு வந்துடுறாங்க. கோவில்பட்டியில் ஒரு ஓரத்தில் இருக்குது, பட் மிகப்பெரிய ஒரு கல்லூரிங்க. அடுத்து 49th பொசிஷன் 276 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிச்சனூர் அட்டானமஸ் காலேஜ். கோருக்கு பிளேஸ்மெண்ட்னா அது இவங்க தாங்க. 75 lakhs per annum வாங்கி கொடுத்துக்க சொன்னால் நம்ம மாட்டேங்க, நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அண்ட் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். 164 இவங்களுடைய ஓசி கட் ஆஃப். ஸோ ஹைலி டிமாண்ட் ஃபார் பெட்ரோலியம், சரிங்களா? அதுபோல் சிஎஸ்சிக்குமே பிளேஸ்மெண்ட் வராங்க, பட் பெட்ரோலியத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க இங்கே. 48th பொசிஷன் 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், பாவையோட ஃபஸ்ட்டு கேம்பஸு 155.5. பாவை பற்றி சொல்லணும்னா நாமக்கல் ஜோனில் பாவை இன்ஸ்டியூஷன் 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸ்மெண்ட்டு தான், ஒரே கோச்சிங் தான், எல்லாமே ஒன்று தான். என்ன கவுன்சிலிங் கோடு மட்டும் வேறு, பார்த்து பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் 155.5 கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 1422 எஸ்ஆர்எம் பற்றி சொல்லவே தேவை, எஸ்ஆர்எம் குரூப்ஸோடது 184.5 47th பொசிஷன். 46th பொசிஷன் 5910 பிஎஸ்என்ஏ திண்டுக்கல். இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நல்ல கல்லூரி தான். 183 பொசிஷன். 45th பொசிஷன் 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில், மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக. ஜிசி சேலம்க்கு அப்புறம் சோனா தான் 185 கட் ஆஃப். 44th பொசிஷன் 1309 மீனாட்சி சுந்தரராஜன் அட்டானமஸ் மாறிச்சு 188.5. இந்த கல்லூரி வந்து நல்லா தான் இருக்குது, பட் ஃபெசிலிட்டிஸ் போய் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்த 43 பொசிஷன் 1128 ஆர்எம்கே குரூப்ஸோடது 178ங்க 0.5. 42th பொசிஷன் 5986 வேலம்மாள் மதுரை, அந்த வேலம்மாள் ரெட் ஹில்ஸ், இது மதுரை 188.5. மதுரையில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. 41th பொசிஷன் 1424 தானிஷ் சென்னை, தானிஷ் ஹைடெக்ங்கிறது கோயம்புத்தூர், தானிஷ் சென்னைங்கிறது சென்னை ஜோனில் இருக்குது 182.5. பிளேஸ்மெண்ட்ஸ் மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அடுத்தது 40th பொசிஷன் 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 193ங்க. கவர்மெண்ட் காலேஜ் பார்த்து எடுத்துக்காங்க, ஆனால் நல்ல கல்லூரி தான் திருநெல்வேலியில். அடுத்து 39th பொசிஷன் 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தவிர்க்கவே முடியாத ஒரு கல்லூரி 191.5. அடுத்தது 38th பொசிஷன் 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 194. நான் என்ன சொன்னேன், அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸில் மதுரை திருநெல்வேலிக்கு அப்புறம் இவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள், இவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அந்த ரிஜினல் கேம்பஸில். இது நல்ல கல்லூரி. அடுத்தது 37th பொசிஷன் 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் திருவள்ளூரில் இருக்குது ரெட் ஹில்ஸில், சென்னை ஜோன் 167.5. ரீசெண்ட் இயர்ஸில் அதான் நான் சொல்லலை, கடந்த ஒரு 4 வருஷத்தை டேட்டா வச்சு பார்க்கும்போது இவங்க பிளேஸ்மெண்ட் வேறு லெவலில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் இங்கே போட்டிருக்கேன், நீங்களும் போய் பாருங்கள். 36th பொசிஷன் 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பார்த்து எடுத்துக்கோங்க 190. அடுத்து 35th பொசிஷன் 2706 டாக்டர் மகாலிங்கம், பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி, குமரகுரு குரூப்ஸோடது நிறைய பேருக்கு தெரியாது 187.5. 34th பொசிஷன் 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், இது கொஞ்சம் டீசென்ட் தான் 191. டீசென்ட்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. 33 பொசிஷன் 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, பனிமலை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை 179.5. 32th பொசிஷன் 5901 அழகப்ப செட்டியார் காரைக்குடி, மிகப்பெரிய கல்லூரிங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்குனால அந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொஞ்சம் டிப்பாக இருக்கும், அது பரவாயில்ல. லோ ஃபீஸில் ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு 10 lakhs per annum வேணும்னா நீங்கள் போய்க்கலாம் 194ங்க கட் ஆஃப். 31th பொசிஷன் 2711 கொங்கு பெருந்துறை, ஸ்ட்ரிக்டாக இருக்கும்.
படிக்கணும்னா போங்க, ஆனால் பிளேஸ்மெண்ட் இருக்குது. 186.5. அடுத்து 30th பொசிஷன் 2702 பன்னாரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்களும் அப்படி தான், அகாடமியில் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, படிக்கணும்னா போங்க. 189.5. அடுத்து 29th பொசிஷன் 1317 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஒன்று சேர்ந்துருச்சு. சென்ட் ஜோசப் இப்போ மிகப்பெரிய இன்டேக் ஆயிடுச்சு, ஸோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 187.5. அடுத்து 28th பொசிஷன் 2719 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். பணமே வாய்ந்த கல்லூரி, நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை, மிகப்பெரிய ஒரு கல்லூரிங்க. இதெல்லாம் வந்து அப்போ இருந்தே பிளேஸ்மெண்ட்லேருந்து பக்காவாக 40 வருஷம் 45 வருஷம் ஆன கல்லூரி, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், போய் பாருங்கள். 187 கட் ஆஃப். அடுத்த 27th பொசிஷன் 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். சாய்ராம் ஒன்று சேர்ந்துருச்சு, 2 இன்ஸ்டியூட் இருந்து ஒன்று சேர்ந்துச்சு. 186ங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 26th பொசிஷன் 2622 விஎஸ்பி கரூர். விஎஸ்பி கோயம்புத்தூர் நம்ம சொன்னோம், விஎஸ்பி கரூர் ஃபஸ்ட்டு கேம்பஸ் 179. அந்த ஜோனில் இவங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. 25th பொசிஷன் 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். கவர்மெண்ட் காலேஜில் ஜிசிடி, சேலம், பர்கூர், திருநெல்வேலி, தந்தை பெரியார், அழகப்ப செட்டியார், இதெல்லாம் நல்ல காலேஜ், போய் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஹையஸ்ட் சேலரி 50 LPA 60 LPA எல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா ப்ரைவேட் கல்லூரியில் அதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. 195 கட் ஆஃப். அடுத்து 24th பொசிஷன் 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன். 1414 23 பொசிஷன் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி. ஏன் ரெண்டுமே சொன்னோன்னா கட் ஆஃப் பார்த்தீங்களா, 195 182.5. இவங்க ரெண்டுமே ஒரே காலேஜ் தான், கவுன்சிலிங் கோர்ஸ் தான் வேறு, ஒரே பிளேஸ்மெண்ட்டு, ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்ல கல்லூரி தான். ஹையஸ்ட் கட் ஆஃபாக லாஸ்ட் 3 இயர்ஸில் 195 கீழே போனதே இல்லைங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏன்னா டாப்பர்ஸ் விரும்புறதுனால தான் அப்படி இருக்குது. 22th பொசிஷன் 1112 ஆர்எம்டி, ஆர்எம்கே குரூப்ஸோடது 182.5. அடுத்தது 21th பொசிஷன் 1113 ஆர்எம்கேயோட பெரிய கேம்பஸ் 190 கட் ஆஃப். அடுத்தது 20th பொசிஷன் 1450 லோயல் ஐகேம் 193. லோயல் ஐகேம் டீசெண்டான ஒரு காலேஜ் தான், எடுத்துக்கலாம். 19th பொசிஷன் 4960 மெப்கோ ஷெலங்க். மெப்கோ ஷெலங்க்லாம் ஒழுக்கமாக போய் படிக்கணும், டீசெண்டாக இருப்பேன், படிக்கும் மட்டும் தான் என் வாழ்க்கை, படித்து பிளேஸ்மெண்ட் ஆகணும்னா மெப்கோ ஷெலங்க் போ, நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். 185.5 ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. 18th பொசிஷன் 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 192, டீசெண்டான ஒரு காலேஜ் தான். அடுத்த 17th பொசிஷன் 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் 185.5. ரீசெண்ட் 3 இயர்ஸில் டேட்டா எடுக்கும்போது இவங்க கட் ஆஃபையும் சரி, பிளேஸ்மெண்ட்டையும் சரி, இன்டர்ன்ஷிப் சரி, ஸ்கில்லையும் சரி, எல்லாத்துலேயுமே வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரேஞ்சு இப்போ வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து போன வருஷம் இந்த கல்லூரி சிஎஸ்சி கிடைக்கவே இல்லை, ஸோ அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இது டாப்பர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். 16th பொசிஷன் 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. கேபிஆர் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, 192, மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 15th பொசிஷன் 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். மாடர்ன் டெக்னாலஜி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸும் அந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. 189ங்க, பிளேஸ்மெண்ட்டும் பக்காவாக இருக்கும். 14th பொசிஷன் 1304 ஸ்ரீ எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 188, இனோவேட்டிவ்க்கு பேர் போன கல்லூரி. 13th பொசிஷன் 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமியோட செகண்ட் கேம்பஸ் 191. இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். 12th பொசிஷன் 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பிராண்டு 192. கண்டிப்பாக பிராண்டிங்கு அண்ட் ஆல்சோ வந்து அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது. 11th பொசிஷன் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் அட்டானமஸ் காலேஜ் 193.5. ரீசெண்ட் இயர்ஸில் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா, இந்த ஈஸ்வர், கிருஷ்ணாவை பீட் பண்ணி ஈஸ்வர் வந்துருவாங்களாட்டுக்கு அந்தளவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 60 LP ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது 10th பொசிஷன் 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் 195.5. அடுத்தது 9th பொசிஷன் 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 193.5. ராஜலட்சுமியில் புதுசாக இப்போ இனோவேட்டிவாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு லெவலில் வந்து பசங்களுக்கு என்ன பண்ணணுமோ, இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அதிகப்படுத்தணும்னு சொல்லி இனோவேட்டிவான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். ஸ்ரீபெரும்புத்தூரில், காஞ்சிபுரத்தில் இருக்குது சவிதா, ராஜலட்சுமி, RIT, இது மூணுமே ஒரு போட்டியாக தான் இருக்கும் அந்த ஜோனில். 193.5ங்க. அடுத்து 8th பொசிஷன் 1399 சென்னை இன்ஸ்டியூட்டு, இது அட்டானமஸ் கல்லூரி சென்னையில் குன்றத்தூரில் இருக்குது 196. இந்த கல்லூரியும் நம்ம தவிர்க்கவே முடியாது சாய்ஸ் ஃபில்லிங்கில். டாப் மோஸ்ட்டில் எல்லாரும் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க வேலையை, ஏன்னா அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 7th பொசிஷன் 2377 PH ஐடெக்கு. இதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, அட்டானமஸ் கல்லூரி 197. PHக்கு அப்புறம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. 6th பொசிஷன் 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 197.5. ஜிசிடி வந்து 50 LPA 60 LPAலாம் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனால் டீசெண்டாக ஒரு 30 LPA 20 LPAலாம் வாங்கி கொடுக்குறாங்க. நல்ல ஹை கட் ஆஃப் ஆன ஒரு 195க்கு மேலே இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு போன நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும். 197.5. ஃபீஸ் கம்மியாக வேணும்னா போய்க்கலாம். 5th பொசிஷன் 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் மதுரையில் இவங்க தான் எல்லாமே.
மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அந்த சவுத் ஜோன் எடுத்து தியாகராஜக்கு அப்புறம் தான் எல்லாமே. நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் மேலே வைக்கணும், தியாகராஜத்தை ஃபஸ்ட்டு வைக்கணும். 197.5 நான் சொல்கிறேன் சவுத் ஜோனில். 4th பொசிஷன் 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜா, சிஐடி, பிஹெச்சி, இது 3மே கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. ஓகேவா? எஸ்எஸ் கோர்ஸும் இருக்கும், கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸஸ் இருக்கும். எஸ்எஸ் கோர்ஸ்க்கு ஒரு ஃபீஸு, செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்கு ஒரு ஃபீஸு, அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, பார்த்துக்கங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 198, இதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. 3rd பொசிஷன் கோயம்புத்தூரோட ப்ரைடுன்னு சொல்லலாம் 2006. பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி 199.5. பிஹெச்சிலாம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 198 கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். 2nd பொசிஷன் நம்பர் 4 கவுன்சிலிங் கோடு எம்ஐடி கேம்பஸ் 199.5. சிஇஜி கேம்பஸ் நம்பர் 1 பொசிஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கோடு 1. இதில் ஏசிடி கேம்பஸ் வேணும்னு எடுத்துக்கோங்க. லெதர் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, இல்லை உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் படிக்கணும், டிஃப்ரெண்ட்டான வந்து கோர் பிரான்ச் படிக்கணும், ஏசிடி அழகப்பா கேம்பஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏசிடி நான் இங்கே போடல, ஏசிடியும் ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக லெதர் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த மாதிரி எதாவது படிக்கணும்னா அதில் போய்க்கலாம். அந்த கோர்ஸ் விவரமெல்லாம் டிஎன் வெப்சைட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலி த சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ். சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்னா செக்ரி, அதாவது உங்களுக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் பெட்ரோகெமிக்கல் சிப்பெட் சென்னையில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி டெக்ஸ்டைலுக்கு பேர் போன கல்லூரி. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செக்ரி காரைக்குடி. உங்களுக்கு ரிசர்ச் லைனில் நான் சொன்னேன்ல, மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் லேப் என்ன தான் வந்தாலும் ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக படிக்க வைக்கிறது சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் இந்த கல்லூரிகள் தான். இன்டேக் கம்மி தான், அதனால தான் கட் ஆஃப் ஹையாக இருக்குது. செக்ரி பாருங்கள் 30 இன்டேக் தான், 196.5. கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், செல்ஃப் சப்போர்ட்டானா போய்க்கோங்க. பெட்ரோலியம் படிக்கணும், பெட்ரோகெமிக்கல் பற்றி படிக்கணும், சிப்பட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 1321 கவுன்சிலிங் கோடு 178.5. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இது ஏன் தனியாக போட்டிருக்கணும், நீங்கள் தனியாக உங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஆர்டர்லாம் கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், நான் இப்போ கொடுத்ததெல்லாம் ஆர்டர் கிடையாது. நான் ஒரு பொசிஷன் வச்சுருக்கிறேன், நீ ஆர்டர் எப்படி வேணாலும் வச்சுக்க, அவ்வளோதான். அடுத்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க சிப்பட்டில். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி 2343 175 இருந்தாலே அதுக்குள்ளே இருந்தாலே கிடச்சிரும். ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சுக்கலாம். ரிசர்ச் லைனில் போய் படிக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் போகணும், கோரில் நல்ல பிளேஸ்மெண்ட், இந்த லைனில் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்லூரி ப்ரிஃபர் பண்ணலாம். சரி, நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கல்லூரி மேலேயே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கல்லூரியெல்லாம் சாய்ஸ் பில்லிங்கில் வைக்க மறந்துடாதீங்க. ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும், ரவுண்ட் 2க்கும் புரிஞ்சிருக்கும், ஏன் ரவுண்ட் 3 கூட புரிஞ்சிருக்கும். இது எல்லாமே உங்கள் பையங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் இருக்குடா தனித்தனியாக சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேது, அதான் ஒட்டுக்கா வச்சு சொல்லிட்டேன். இந்த வீடியோ எப்படியாவது உங்களுக்கு ரீச் பண்ணுறது உங்கள் கடமை, பண்ணிவிடுங்க. நான் இப்போ சொல்கிறேன், கட் ஆஃப் வைஸ் பார்க்காதீங்க. பார்க்கணும் அது உங்கள் இஷ்டம், பார்க்குறது உங்கள் இஷ்டம். நான் சொல்கிறது இங்கே பிளேஸ்மெண்ட் வைஸ் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் மாடர்ன் லேப், மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட எண்ணிக்கை, ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி. ஏன்னா ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தால் தான் அது காலேஜ் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் மையப்படுத்தி தான் இங்கே வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீ வந்து நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எடு. ஏன்னா யாரையுமே வந்து வாழ்க்கை அளிக்கணும், இல்லை யாருக்கும் வந்து சாய்ஸ் ஆர்டர் மாற்றணும், இல்லை வந்து நான் வந்து பேரை மாற்றி சொல்லணுங்கிற எந்த அவசியம் எனக்கு கிடையாது, புரியுதுங்களா? 10th என்ன பார்க்குறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.